ஆண்டவரை இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. Many people are questioning the Lord. ஆண்டவரே எப்படி அது சாத்தியம்? Lord, how is it possible? நான் எப்படி இந்த கடலை தாண்டி போய் அதை பிடிக்கிறது? How do I cross the sea and go and take it up? நான் எப்படி அந்த காரியத்தை சாதிக்கிறது? How do I accomplish those things? இந்த மலையில் நான் எப்படி ஏறுவது? How do I climb these mountains? இந்த தடையை எப்படி உடைக்கிறது? How do I break the barriers? ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தை உனக்கு சமீபமா இருக்கிறது. அந்த வார்த்தையை நீ பேசினா வாழ்க்கையில வெல்ல போற. Amen. God says the word of God is so near to you. So when you speak the word, you can break the barrier. நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது மருந்து மாத்திரையால அல்ல, இயேசுவின் வார்த்தையால. Amen. We live because of the word of God and not because of the medicines and the other things. உங்க பேரை மாத்தி வைக்க போறேன். Today God is going to change your name. நீங்க இனிமேல் தோல்வி அல்ல. You are not a failure. நீங்க ஜெயாளி. You are a victor. நீங்க எடுத்த காரியத்தை முடிப்பீங்க. Whatever you have taken up in your hands, you will accomplish. ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட சொல்றாரு, நான் உன் இதயத்தை நிரப்புறேன், உன் வாயால சொல்லு. Amen. God is telling, I'm going to fill your heart and speak it with your mouth. கீழ பார்த்தா வனாந்தரம். If you see down, it is wilderness. சூழ்நிலைய பார்த்தா வனாந்தரம். Situations look desert. ஆனா கர்த்தரை பார்த்தா ஆசீர்வாதமான மழை. Amen. But when you look at the Lord, you receive your showers of blessing. உங்களுக்கு அற்புதம் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்க மேல இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றார், உனக்கு எல்லாமே இருக்கு. Amen. Before the miracle comes to you, God is looking at you and prophetically saying, you have everything inside. இடம் இல்ல, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், விஸ்தாரமான இடம் உனக்கு இருக்கு. Place is not there. God is looking at you and telling you have a very large expanse of land in front of you. வீடு இல்ல, கர்த்தர் சொல்றார், நீ நினைக்கிறதுக்கும் எண்ணுகிறதுக்கும் அதிகமான பெட்ரூமோட உனக்கு வீடு இருக்கு. நான் தீர்க்கதரிசனமா இப்ப பேசிட்டு இருக்கிறேன். Prophetically I've been ஆண்டவர் உங்களுடைய சரீரத்தை தொட விரும்புகிறார். God wants to touch your body. அறிக்கை செய்தால் If you confess, அற்புதங்கள் நடக்கும். you will receive your miracle. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, The topic of my sermon is வார்த்தையை சொல்லு, வாழ்க்கையில் வெல்லு. Speak the word and take the victory in your life. Amen. Amen. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வார்த்தையை சொல்லு, Speak the word வாழ்க்கையில் வெல்லு. and take victory in your life. சத்தமா ஆமென் சொல்லுங்க. Amen. சொன்னாதாங்க வெற்றி வரும். Only when you speak you can receive your victory. குத்துச்சண்டைக்கு ரெண்டு பேர் ரெடி ஆகுறாங்க. Two people are getting ready for the wrestling fight. அந்த குத்துச்சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவான், Before they start the wrestling match, they will say, உன்னை நான் தான் அடிக்க போறேன். I am going to win you. இந்தியாவும் இங்கிலாந்தும் கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா, When India team and the England team are playing இந்தியா cricket, டீம் இங்கிலாந்துல இறங்கின உடனே எல்லாரும் கேட்பாங்க, எப்படி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கேப்டன் சொல்லுவாரு, நாங்க பயங்கர ரெடி ஆகி வந்திருக்கிறோம். Amen. The India team, when they come into the playground, the other team will ask, what about you? And they will say, we are already ready and we are going to win today. ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல்லயே வாயில சொல்லிட்டாங்க. Amen. Before the game starts, they open their mouth and they confess. ஆண்டவரும் அப்படிதான் நம்மள வேதத்துல செய்ய சொல்றார். Same likewise, God also wants us to do it. வசன திருவிழா மாதத்திலே, In this month of the word festival, எதற்காக நம்ம வார்த்தையை படிக்கணும்னு சொன்னா, you know why we should read the word of God? நாம் வார்த்தையை படிச்சா இந்த வார்த்தையை சொன்னா வாழ்க்கையில வெல்ல முடியும். Amen. You know, when we read the word of God and we confess the word of God with our mouth, we can overcome everything in our life. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வார்த்தையை சொல்லு, Speak the word வாழ்க்கையில் வெல்லு. and win in your life. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. Somebody shout hallelujah. Hallelujah. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் In the book of Romans, 10ஆம் அதிகாரம் 10th chapter, 8லிருந்து 10ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். let's read verses from 8 to 10. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். But what saith it? The word is nigh thee, even in thy mouth and in thy heart. That is the word of faith that we preach.
that if thou shalt confess with thy mouth the Lord Jesus, and shalt believe in thine heart that God hath raised him from the dead, thou shalt be saved. For with the heart man believeth unto righteousness, and with the mouth confession is made unto salvation. வாயில சொன்னா ரட்சிப்பு வருமா? When you confess, you receive your salvation. சும்மா வார்த்தை இல்லங்க. It's not a vain word. ரட்சிப்பு எப்ப வரும்னா, you know when the salvation will come. கர்த்தருடைய வார்த்தையை சொன்னா, only when you declare the word of God, ரட்சிப்பு வரும். you will receive your salvation. வார்த்தையை சொல்லு. You have to speak the word. வாழ்க்கையில் வெல்லு. and win in your life. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் பவுல் சொல்கிறார், Paul says in the book of Romans, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. let this word is very close to your mouth and your heart. உன்னுடைய சமீபமாய் வார்த்தை இருக்கிறதா? The word is very near to you. எல்லார்கிட்டயும் கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். God has given the word of God to everyone. வேதம் சொல்லுகிறது அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. The word of God says he is not far from anyone. அவர் எல்லாருக்கும் சமீபமாய் இருக்கிற கர்த்தர். He is a God who is near and close to everyone. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. அப்போஸ்தலர் 17:27 சொல்லுகிறது, The book of Acts 17:27 says like this, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. He is not far from us. Anyone, yeah. How is he close to us? அவர் எப்படி நம்ம இடத்தில் நெருங்கி இருக்கிறார்? Through his word. அவருடைய வார்த்தையின் பிரகாரம். Because word is God. ஏனா வார்த்தை தான் தேவனாய் இருக்கிறார். Word is Jesus. வேத வார்த்தை தான் இயேசு. So when he said, I will never leave you nor forsake you, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொன்னபோது அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார்? என் வார்த்தை உன்னோடு இருக்கிறது, அதனால நீ தனியா இல்ல. Amen. You know in what meaning he said, because the word of God is inside you, you are not alone and I am with you always. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வார்த்தை அருகாமையில் இருக்கிறது. The word is very close to you. Somebody said amen. Amen. The word is near you. வார்த்தை உங்கள் அருகாமையில் இருக்கிறது. உபாகமம் 30ஆம் அதிகாரம் Deuteronomy chapter 30. 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. When you read the 14th verse, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. Somebody said hallelujah. Hallelujah. பழைய ஏற்பாட்டில் உபாகமத்திலேயே கர்த்தர் சொல்றாரு, வார்த்தை உன் சமீபமாக இருக்கிறது. In the Old Testament God says the word is very close to you. The word is very near you. வார்த்தை அருகாமையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Amen. Hallelujah. Amen. சத்தமா சொல்லுங்க hallelujah. Hallelujah. ஆண்டவரை நீங்க நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. Many people are questioning the Lord. ஆண்டவரே எப்படி அது சாத்தியம்? Lord, how is it possible? நான் எப்படி இந்த கடலை தாண்டி போய் அதை பிடிக்கிறது? How do I cross the sea and go and take it up? நான் எப்படி அந்த காரியத்தை சாதிக்கிறது? How do I accomplish those things? இந்த மலையில் நான் எப்படி ஏறுவது? How do I climb these mountains? இந்த தடையை எப்படி உடைக்கிறது? How do I break the barriers? ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தை உனக்கு சமீபமா இருக்கிறது, அந்த வார்த்தையை நீ பேசினா வாழ்க்கையில வெல்ல போற. Amen. God says the word of God is so near to you, so when you speak the word you can break the barrier. வார்த்தை எங்க இருக்குது? Where is the word? என் இதயத்துல இருக்குது. The word is inside my heart. என் வாயில இருக்குது. And it's in my mouth. அதுதானே இங்க சொல்றாரு. That's what he says. உபாகமம் 30:14 வாசிக்கும்போது, in Deuteronomy 30:14 when we read, அது உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறதா. Amen. It says it's in your mouth and it's in your heart. Hallelujah. Hallelujah. சத்தமா hallelujah சொல்லுங்க. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வார்த்தை எங்க இருக்குது? Where is the word? தூசி தட்டாத உங்க பைபிள்ல இருக்குதா? இல்ல இந்த பைபிள் உங்க மனசுலயும் உங்க வாயிலும் இருக்குதா? வார்த்தை உங்க பக்கத்துல இருக்குதுங்க. The word is very near to you. யார் அந்த வார்த்தையை அவங்க மனசுல இருந்து எடுத்து பேசுறாங்களோ,
Those who take the word of God from their heart and they speak it in their mouth, அவங்களுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுப்பாரா? God will give them the victory. உபாகமம் 30:15 வாசிக்கும் போது When you read Deuteronomy 30:15, ஆண்டவர் சொல்றாரு, இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். amen, he says, see, I have set before you life and prosperity, death and destruction. வார்த்தை The word, மனசுல, it's inside the heart வாயில, and it's inside our mouth. மரணமும் ஜீவனுமா இருக்குதாம். It's like life and death in your tongue. ஜீவனை பேசினா ஜீவன் வரும், When we speak life, we can receive life. மரணத்தை பேசினா மரணம் வரும். When you speak about death, you will receive death. ஜீவனை பேசுறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. நான் செத்துருவேன் செத்துருவேன் செத்துருவேன்னா செத்துருவோம். If you speak words of death in your mouth, through your mouth, நான் ஜீவனோட இருப்பேன். amen, when you say I will be alive, என் சந்ததியின் சந்ததியை காண்பேன். I will see my generation to generation. இதோ மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். I have kept life and death before you. மரணமும் ஜீவனும் எங்க இருக்கிறது? Where is this life and death? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. It is in the authority of the tongue. நீதிமொழிகள் 18:21. Proverbs 18:21. மரணமும் ஜீவனும் Life and destruction, நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. it is in the authority of the tongue. அதில் பிரியப்படுகிறவர்கள் When you like that, அதன் கனியை புசிப்பார்கள். you will eat the fruit of it. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Loving children of God, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10:8 இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக எடுத்தோமே. we took Romans chapter 10 and verse 8 for the sermon. பவுல் சொல்கிறார், Paul says, இந்த வார்த்தை உங்கள் சமீபமாய் உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறது. these words are close to you and these words are in your mouth and in your heart. அவர் உபாகமத்திலே எழுதப்பட்ட அந்த வசனத்தை இங்கே கோட் பண்றார். He quotes the verses written here in Deuteronomy. He quotes it here in Romans 10. அவர் சொல்றாரு, எழுதி இருக்கிறதே, He says it is written. வேதம் சொல்லுகிறதே, The word of God says. ஆகவே நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. He says, this is the word of faith which we preach it to எத்தனை you. பேர் ஆமென் சொல்லுங்க? Amen. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நமக்கு இன்றைக்கு நீங்க கேட்கிற வார்த்தை விசுவாச வார்த்தை. Today the word which you are listening to is the word of faith. நல்லா கவனிங்க. Listen carefully. பைபிள்ல இருக்கிற அதே வார்த்தையை நம்ம பேசினா, When we speak the same words from the Bible, அதே வல்லமை நம்ம வாழ்க்கையிலும் கிரியை செய்யும். the same power of God will work in your life. இயேசு கிறிஸ்து பேசின அதே வார்த்தைகளை, The words which Jesus Christ spoke, பிதா பேசுகிற அதே வார்த்தைகளை the Father God, he spoke the same words. நாமும் பேசும்போது When we also speak the same அந்த words, வார்த்தையிலே வல்லமை வருகிறது. the power of God is revealed through that word of சொல்லுங்க God. ஆமென். Amen. வார்த்தையை சொல்லு, Speak the word வாழ்க்கையை வெல்லு. and win in your life. ரூவா டிவின்னு Ruwa TV, 2019 இருந்து நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். from 2009 we've been speaking about it. எங்க மீடியா டீமை பார்த்து நாங்க சொல்லுவோம், We've been looking at our media team and speaking to டிவி them. டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவோம். We'll say this is the TV department. டிவி வந்து ஆரம்பிக்கல, No, we haven't started the TV ஆனா yet, டிவி டிபார்ட்மெண்ட் தான் சொல்லுவோம். but we speak as a TV department. சொல்லி சொல்லி இன்னைக்கு டிவி வந்துருச்சு. Amen. We've been speaking all these years and now it has come to pass. சபையில ஆத்துமாவே இல்ல. The believers are not there in the church. எங்க வீட்ல தரையில உட்கார்ந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஆராதனை The நடத்துறோம். first service was taking place in our house. நான் அந்த மக்கள்கிட்ட வந்து உட்கார்ந்து தரையில உட்கார்ந்துக்கவங்க சொல்றேன், நம்ம சபையில பல ஆராதனைகள் நடக்கும். Amen. Those people were sitting in the floor and I used to tell them we could have many services in our உலகம் church. முழுவதும் நம்முடைய ஆராதனையை அட்டெண்ட் பண்ணுவாங்க. From whole world people will attend our அவங்க எல்லாம் services. அப்படியே பாப்பாங்க. They were all just looking gazed at இவருக்கு us. சர்ச்சும் இல்ல ஒண்ணும் இல்ல, இவர் சொல்றாரு உலகம் முழுசும் பாப்பாங்கன்றாரு. They were looking like us. They were looking at us saying, they don't even have a church. They don't even have a place. But he's telling the people are going to watch from across the globe. ஆனா அன்னைக்கு விசுவாசத்துல பேசணும். But that day in faith we were speaking. அன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் கூட கிடையாது. We didn't even have one computer. அவங்க வெளிய கொடுத்து தான் எடிட் பண்ணி வாங்குவோம். We used to give our programs outside and edit ஒரு it. கேமரா கூட கிடையாது. We didn't even have one camera. அந்த கேமராவை ரெண்டுக்கு எடுத்துட்டு திருப்பி கொடுக்கிறதுக்கு 1500 ரூபாய் எங்க கிட்ட கிடையாது. We had to take the camera
and give it back. We didn't even have 1,500 rupees to give. ஆனா நாங்க சொல்லுவோம், But we will say, நம்முடைய மீடியா டிபார்ட்மெண்ட்ல in our media department, கேமராவெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு இடம் வேணும். I need to have some space for my storage of my நம்முடைய media டெலிவிஷன்ல things. In our TV, டிசைனர் இருக்கணும், design should be there. எடிட்டர் இருக்கணும், Editors should be there. கிராபிக்ஸ் போடுறதுக்கு அந்த அனிமேஷன் ஆர்டிஸ்ட் இருக்கணும். The animation artist has to be there. இவங்களுக்கெல்லாம் நான் பல வருடமாக சம்பளம் கொடுத்து ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருந்தேன். For many years I've been paying them and preparing for this time of ours. என்ன மனசுக்குள்ள கர்த்தர் சொல்லிட்டார்னா செய்வாரு. வார்த்தையை சொல்லு, வாழ்க்கையில் வெல்லு. Amen. When God says inside your heart, speak the word and win in your life. நம்முடைய பிரதான ஆசாரியன், Our high priest, அவர் எப்படிப்பட்டவர்? you know how he is? எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்க. In Hebrews 3 first verse. எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பிரதான ஆசாரியர். We confess about the high priest. நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர். We confess about the high priest. பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவாரு? What does the high priest do? அவர் பிதா தனக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே நம்ம மேல கன்ஃபெஸ் பண்ணுவார். Amen. Whatever the Father God speaks to the high priest, he confesses that word of God into our lives. ஹோமோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? What do you mean by homo? சேம் ஆஸ் அப்படின்னு அர்த்தம். It denotes like same as. ஹோமோஜீனியஸ் ன்னு சொல்லி சொன்னா அதே வகையை சார்ந்தவை என்ற அர்த்தம். Homogeneous means it belongs to the same group. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. That's what God looks at us and says. அவர் சொன்ன வார்த்தையை நம்ம சொன்னா நமக்கு ஜெயம். Amen. Every word which he speaks to us, when we speak it back, we get the victory. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. ஹalleluya. Hallelujah. உலகம் 1000 சொல்லும். The world will speak many things. Third wave வருகிறது. It will say the third wave is coming. நீ இத போட்டாதான் அது ஆவ, அத போட்டாதான் இது ஆவ. You have to take this and you have to take that. இப்படி இருந்தா தான் அப்படி இருக்க முடியும், அப்படி இருந்தா தான் இப்படி இருக்க முடியும். You have to live like this, only then you can be like that. நீங்க டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. You can just fill in the details. ஆனா நான் என்ன சொல்றேன்? But you know what I say? கவர்மெண்ட் என்ன சொன்னாலும், whatever the government says, மருத்துவத்துறை என்ன சொன்னாலும், whatever the medical department என் says, வேதம் எனக்கு என்ன சொல்கிறதோ அதை நான் பேசுவேன். Amen. வார்த்தையை சொல்லு, வாழ்க்கையில் வெல்லு. Amen. Whatever the word of God says and I'm going to speak that, speak the word and win over your life. நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது மருந்து மாத்திரையால அல்ல, இயேசுவின் வார்த்தையால. Amen. We live because of the word of God and not because of the medicines and the other things. யாராவது ட்வீட் பண்ணலாம்ல? Can you just tweet it? மாத்திரையால் அல்ல, Not by medicines, வார்த்தையால். but only by the word. Hallelujah. 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 Not by medicine but by meditating the word of God. Amen. Hallelujah. 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 உலகத்துல எல்லாரும் பேசுற வார்த்தைக்கு பேரு சம்பாஷணை. The word which everyone speaks is conversation. எல்லாருக்கும் நமக்கு தெரியும், நம்ம வாயில வந்து பேசுறோம். We know, everyone knows that we all speak from our mouth. வார்த்தைகள் உருவாக்கப்பட்டது வெறும் கம்யூனிகேஷனுக்கு மட்டும் நினைக்கிறோம். We think that words belongs only for the communication. Words are for creation. வார்த்தைகள் உருவாவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. புரிந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க. Amen. Hallelujah. வார்த்தைகள் நாம் பேசுவதற்கு மட்டுமல்ல, Words are not only for mere conversation. வார்த்தைகள் உருவாக்கும் வல்லமை பெற்றது. Words has the power of creativity. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆதியாகமத்திலே In the book of Genesis, ஆண்டவர் 7 முறை சொன்னார். 7 times he said. அவர் 7 முறை வார்த்தையை பேசினார். 7 times he spoke the word of God. உலகத்தை உருவாக்குவதற்கு, To create the whole world, உண்டாக கடவது. he said, let it. நல்ல கவனிங்க, மோசே நோவா பிரசங்கித்தார். Noah preached, ஆனால் மோசே வார்த்தையை கட்டளையிட்டார். but Moses
he commanded the word of God. எலியா வானத்திலிருந்து அக்கினியை வார்த்தையாலே வரவழைத்தார். Elijah, through the fire of God, he brought the word down. வார்த்தைகளுக்கு அந்த வல்லமை உண்டு. The words carry that power inside them. நீங்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு கிரியேட்டிவ் பவர் உண்டு. The words you speak has a creative power inside. அதை புரிந்து கொண்டால் நம்ம வார்த்தையை தேவையில்லாம பேச மாட்டோம். Amen. If you understand that, you will not speak vain words. வார்த்தைகளை கவனமாய் பேசுவோம். You will be very careful with the words you speak. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. சங்கீதங்களில் 19ஆம் சங்கீதம் In Psalms 19, 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when you read the 14th verse, சங்கீதம் 19:14, Psalms 19:14, என் கன்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. Let the words of my mouth and the meditation of my heart be acceptable in thy sight, O Lord, my strength and my redeemer. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Amen. ஏன் இவ்வளவு கவனமா அவர் பேசுறாரு? பயபக்தி வேணும் நம்ம பேசுற வார்த்தையில. When we speak words, we have to have the reverence in that. என்ன வார்த்தை? What is that word? ஏன்னா வாயில இருக்கிற வார்த்தைக்கு வல்லமை இருக்குல்ல. Because the words has the power in it. சும்மா பேச மாட்டோம். We can't speak vain நம்ம words. பேசும்போதே கர்த்தர் அங்க ஒன்னு உருவாக்கிட்டே இருப்பார். Amen. When we speak the word, he starts creating something. Actually ஆண்டவர் வெயிட் பண்றார். Actually God is waiting. நீங்க எப்படா வார்த்தையை பேசுவீங்க? He is waiting when you will speak the word. உங்களுக்காக அதை கிரியேட் பண்றதுக்காக கர்த்தர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார். God is waiting when you will speak so he can create what you வார்த்தையை speak. சொல்லு, வாழ்க்கையை வெல்லு. Speak the word and win in your life. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நம்முடைய வாயும் நம்முடைய உள் மனதும் அல்லது வயிறும் இன்டர் கனெக்டடா இருக்குது. Our mouth and our stomach, they are interconnected. இந்த வாய்க்குள்ள போறது தான் வயித்தை நிரப்பும். Whatever goes inside will fill your stomach. இந்த மனசுக்குள்ள இருக்கிறது தான் உங்க வாய் பேசும். Whatever is inside your heart, your mouth will speak. இங்க manufacture ஆகி இங்க இருந்து ப்ரொடக்ஷன் வெளியே வரும். Amen. It gets manufactured in your heart and the products come out through your mouth. Hallelujah. Hallelujah. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். Hallelujah. Hallelujah. எது நிரம்பினா எது பேசும்? What fills and what speaks? அப்ப நம்ம நிரப்ப வேண்டியது என்ன? So what are the things you have to fill with? நல்லா கவனிங்க. Listen carefully. நம்ம மனசுல என்ன இருக்குதோ அதான் வாயில வரும். Only what is inside your heart will come in your மத்தேயு mouth. 12:34ல Matthew 12:34. மத்தேயு 12:34ல இயேசு சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமாய் இருக்கிறவர்களை நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Amen. இருதயம் நின்றதுனால நிரம்பி இருக்குதோ? What is your heart filled with? கசப்பான வார்த்தை உங்க இருதயத்துல இருந்துச்சுன்னா, If your heart is filled with bitter words, உங்க வாயில அதுதான் வரும். only that will come through your ஆனா mouth. உங்க இருதயத்துல பைபிள் நிரம்பி இருந்துச்சுன்னா, வசனம் நிரம்பி இருந்துச்சுன்னா, உங்களை யார் தட்டி விட்டாலும் வாயிலிருந்து வசனம் தான் வரும். Amen. But if your heart is filled with the word of God from the Bible, whatever triggers you, you will speak only the word of God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உள்ள இருக்கிறது தான் வெளியே வரும். Look at your neighbor and say, what is inside, that will ஒரு come கெட்ட out. வார்த்தை பேசிட்டு When you speak a bad word, தெரியாம பேசிட்டேன்னு சொல்லக்கூடாது. and you should not say without knowing I உங்க spoke a bad மனசுக்குள்ள word. அந்த கெட்ட வார்த்தை உள்ள இருந்திருக்கு. That bad word has been sitting inside your அந்த heart. உள்ள இருக்கிறது தான் வெளியே வந்துச்சு. Whatever is inside, that's what came out. சட்டியில என்ன இருக்குதோ அதுதானே அகப்பையில வரும். Whatever is in the vessel will only come out to இந்த கரண்டி the land. எத்தனை முறை உங்க இருதயத்தை நீங்க ஆண்டவருடைய வார்த்தையால நிரப்புறீங்களோ, அவ்வளவு வல்லமையா உங்க வார்த்தை மாறிவிடும். Amen. The more number of times you fill your heart with the word of God, the words you speak will change. ஆகவே தான் ரோமர் எழுதின நிருபத்துல 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக
வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்றாரு, நான் உன் இதயத்தை நிரப்புறேன், உன் வாயால சொல்லு. Amen. God is telling, I'm going to fill your heart and speak it with your mouth. Are you ready to be filled with the word of God? நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா உங்கள் இருதயத்தை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்ப ஒப்பு கொடுக்க? அதற்காக தான் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை நம்ம 40 நாளும் வாசிக்க போறோம். That's why these 40 days we are going to read this word of God. சத்தமா வாசிக்கணும். We have to open our mouth and read it loudly. மனசுக்குள்ள முணுமுணுன்னு வாசிக்க கூடாது. We should not read it inside our heart. அதுக்காக தான் நான் நேரம் எடுத்து அதை வாசிச்சிட்டு இருக்கேன். That's why I take pains and time to read the word of God aloud. நீதி வேணுமா? When you want righteousness, இதயத்துல விசுவாசம் இருக்கணும். you have to have faith inside your heart. விசுவாசம் எப்படி வரும்? How do you receive that faith? வாயில அறிக்கை பண்ணாதான் வரும். Only when you confess you will receive that faith inside. வாயில அறிக்கை பண்ணணும். You have to do the confession. ஏன்னா வாயில வர அறிக்கை, because the confessions of the mouth, அது நீங்களும் நானும் விதைக்கிற விதை. these are the seeds with you which you and me sow. அந்த விதை தான் நாளைக்கு ஒரு விளைச்சலா வளரப்போகுது. Only those seeds become a big growth and a big harvest. காலம் சென்ற பிஜேபி உடைய மனோகர் பரிக்கர் என்று சொல்லப்படுகிற சீஃப் மினிஸ்டர், Late Chief Minister Manohar Parrikar, அவர் ஒரு கதையை சொன்னார். he told a story. அவர் கோவாவில் பாரா என்கிற இடத்தில் வளர்ந்தவர். He lived in a place called Para in Goa. அதனால தான் அவங்கள பரிக்கர்ஸ்னு கூப்பிடுவாங்க. That's why they call them as Parikars. அவருடைய கிராமம் இந்த வாட்டர்மெலனுக்கு, தர்பூசணி பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். His village was very famous for watermelons. அவர் சிறு வயதில் இருக்கும்போது When he was in his childhood, அவங்க கிராமத்துல ஒரு காம்படிஷன் வைப்பாங்க. they will keep a competition in that village. எல்லா விவசாயிகளும் ஒரு காம்படிஷன் வைப்பாங்க. All the farmers will come together and they will have a competition. அது எப்போ நடக்கும்னு சொன்னா, அந்த எல்லாத்தையும் அறுவடை செய்வாங்கல்ல, மே மாசம் தானே தர்பூசணி வரும். அதனுடைய மே எண்டில் இந்த காம்படிஷன் வைப்பாங்க. They will have this competition by the end of May. எல்லா சிறு பிள்ளைகளையும் அந்த கிராமத்துல வர வைப்பாங்க. From the village they will call all the small children and they will gather them. பெரிய பெரிய தர்பூசணியை கொண்டு வந்து வைப்பாங்க. They will come and place very very big watermelons. அவங்கள சாப்பிட சொல்லுவாங்க. And they will tell them to eat. சின்ன பசங்க நீ எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கோ. The children they can eat how much ever they want. சின்ன பசங்க அதுக்காகவே சாப்பிடாம கொள்ளாம வந்து இந்த வாட்டர்மெலன் டே ஃபெஸ்டிவலுக்காக ரெடியா இருப்பாங்க. So they will be getting ready for this watermelon festival. அதிகமான பழத்தை யார் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தான் வின்னர். Those who eat more, they are the winner. எல்லா பிள்ளைங்களும் வந்து காம்படிஷன்ல வந்து கலந்துவா. அந்த கிராமத்திலே அது பெரிய திருவிழா மாதிரி. There is a very big festival in that village and all the children will come and participate in that. அந்த ஊர்ல இருந்து பெஸ்ட் வாட்டர்மெலன் உலகம் ஃபுல்லா போகும். From that village the best watermelon goes across the world. பரிக்கர் அவர் படிக்கிறதுக்காக ஐஐடி மும்பைக்கு வந்துட்டார். He came to IIT Mumbai to study. 6 வருஷத்துக்கு பிறகு அவர் திரும்பியும் தன் கிராமத்துக்கு போனார். After 6.5 years he goes back to his village. மார்க்கெட்டுக்கு போய் தர்பூசணியை தேடினா, he goes to the market and he was searching for the watermelons. தர்பூசணியே இல்ல. Watermelons were not there. இருக்கிற தர்பூசணி ரொம்ப சின்னதா இருந்துச்சு. And the watermelons which were available were very small. சோ அந்த தர்பூசணி அந்த காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ண அந்த விவசாயி வீட்டுக்கு ஒரு போனார். So the person who organized the competition, he went to that farmer's house. என்ன ஆச்சுப்பா, ஏன்பா தர்பூசணி வந்து இவ்வளவு சின்னதா வருது? He asked him what happened, why the watermelons are so small. நீங்க அந்த பெரிய பெரிய தர்பூசணியா வச்சு பயங்கர ஃபேமஸா இருந்தீங்களே. You were very famous by agriculturing big watermelons. அப்போ அந்த மகன் வந்து சொன்னாரு, ஐயா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேயா. His son said, I made a mistake. எங்க அப்பா இந்த தர்பூசணி ஃபெஸ்டிவலை ஆர்கனைஸ் பண்ணும்போது, when my father was organizing this watermelon festival, பெரிய பெரிய தர்பூசணியை வச்சு எங்களை சின்ன பசங்க எல்லாம் சாப்பிட விடுவார். he used to make all the small children eat the very big watermelons. ஆனா ஒரே கண்டிஷன், on one condition, தர்பூசி எவ்வளவு வேணா சாப்பிடலாம். you can eat how many watermelons you want. ஆனா கொட்டைய முன்னாடி இருக்கிற பவுல்ல தூப்பிரணும். But you have to spit the seeds in the bowl which is in front of you. தர்பூசணியை சாப்பிடு. You eat the watermelon. கொட்டைய தூப்பிரு. But you have to spit the seeds out. தர்பூசணியை முழுங்கிடு. You swallow up the watermelon. ஆனா விதையை தூப்பிரு. But you spit out the seeds.
என்ன பண்ணுவாரு, அந்த விதையெல்லாம் எடுத்து So he will take all those seeds. அடுத்த வருஷத்துக்கு விதைப்பாரு. He will keep it for the next year's harvest. இந்த மகன் என்ன பண்ணிருக்காரு, You know what the son did? பெரிய தர்பூசணி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டார். He exported all the big watermelons. இந்த காம்படிஷனுக்கு For this competition. சின்ன பயலுவலுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தர்பூசணி, குட்டி குட்டி தர்பூசணியை கொடுத்தா போதும்னு கொடுத்துட்டார். He thought for the small children why we need to give big ones, so he gave them small ones. அவனுங்க என்ன பண்ணானுங்க, தர்பூசணி குட்டி தர்பூசணியை சாப்பிட்டுட்டு துப்புன்னு குட்டி தர்பூசணியுடைய சீடா போட்டானுங்க. So they ate the small watermelon and they spit out the seeds of the small watermelon. ஆக்சுவலா அந்த பெரியவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர் பாத்தீங்களா? See, look at that the elder person, how he was so much of wisdom. அவ்வளோ பெரிய தர்பூசணிக்குள்ள ஓட்ட போட்டு உள்ள இருந்து விதையெல்லாம் எடுக்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்லி காம்படிஷன் வச்சு நைஸா இவங்களை சாப்பிட வச்சு அவங்க வாயிலிருந்து காசு கொடுக்காமலேயே லேபருக்கு அவங்கள வச்சு அவங்க வாயிலிருந்து விதை எடுத்து அடுத்த வருஷம் போட்டு அமோக விளைச்சல் அவருக்கு. Amen. Without paying for the labor, he made them eat and took the seeds, and those seeds were the seeds for the harvest for the next year. பையனுக்கு விதையினுடைய வல்லமை தெரியல. The son didn't know the power of the seed. அவன் என்ன பண்ணிட்டான், பெருசெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு சின்னதை வச்சு விதைய போட்டா என்ன வரும், இன்னும் சின்னதா தான் வந்துச்சு. He exported all the large watermelons and he had only the small ones, so he had only a small watermelon harvest. நீங்க பெரிய வசனம் எல்லாம் விட்டுட்டு கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். சின்ன சின்ன வசனம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா சின்ன சின்ன அற்புதம் தான் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய வசனங்களை பெருசா உள்ள லோடு பண்ணி பாருங்க. பெரிய பெரிய அற்புதங்கள் நாளைக்கு வரும். Amen. When you load very very big verses inside your heart, you will receive very big miracles in your life. நான் சொல்ற கதை வேதத்துல கர்த்தர் சொன்ன ஒரு உவமை. This is a parable in the Bible, the story which I spoke to you now. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். In Matthew 13, a farmer goes to sow the seeds. நல்ல நிலத்தில் விழுந்த விதை. All the seeds which fell on the good ground. 30, 60, 100 மடங்காய் பெருகினதா. It gave the harvest of 30, 60 and 100. சீஷர்கள் கேட்டாங்க, The disciples were நாங்கள் asking, புரிந்து கொள்ளும்படி சொல்லுங்க. please tell us that we understand what is this. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு எடுத்து சொன்னாரு, So God is telling them, விதை என்பது தேவனுடைய வார்த்தை. seed means it is the word of God. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. ஹalleluya. Hallelujah. கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறார்கள், காதுகள் இருந்தும் உணராது இருக்கிறாங்க, கேட்காம இருக்கிறாங்க, இதயம் இருந்தும் உணராது இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க மனசுக்குள்ள வார்த்தையாகிய விதை விழுவதில்லை. Amen. They don't have the seeds of the word of God inside the heart, so that's why they have eyes they can't see, they have ears they can't hear, and they have a heart but they cannot sense anything in their மத்தேயு lives. 13:15 ஆண்டவர் சொல்றார். God says in Matthew 13:15, ஏன் உணர்றதில்லனா, why they are not able to sense. வார்த்தை விதையா உள்ள விழுகிறது இல்ல. The word hasn't fallen inside as a seed. அவங்க வசனத்தை கதையா கேக்குறாங்க, They விதையா கேட்கல. Amen. They hear the word of God as a story, but they don't take it up as a seed inside them. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு கதை வேண்டாம், I don't want story. எனக்கு Whether விதை வேணும். I want a seed inside me. எல்லாரும் உங்க பைபிளை எடுங்க. Can you all take up your இதோ Bibles? விதை தானியத்தை கர்த்தர் உங்களுக்கு தராரு. Amen. God is giving you the seeds in your hand. விதை வாங்கலியோ விதை. Haven't you got this seed? விதை வாங்கலியோ விதை. Haven't you got these seeds? ஆண்டவர் உங்களுக்கு விதை கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். God is readily waiting to give the seed. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். Those who ask will receive it. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. இந்த விதைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. This seed has a power inside it. வார்த்தையாகிய விதைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. The word of God as a seed has a power inside. அது இல்லாதவைகளை உருவாக்கும் வல்லமை. Amen. These are the whatever is not there, it has a creative power to create it. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். Can we read Romans 4:17? ரோமர் 4:17 சொல்லுகிறது, Romans 4:17 says like this. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக
நம் எல்லாருக்கும் தகப்பனானான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். He calls the things which are not there as though they were. இருக்கிறத போல அழைப்பார். He calls them as though they were. உங்களுக்கு எனக்கும் வார்த்தையை சொல்லு வாழ்க்கையில் வெல்லுன்றாரு. Amen. But God is telling for you and me, speak the word and win in your life. தம்பி இல்ல. Brother, it is not there. ஆனா இருக்கு. But it is there. சொல்லுங்க ஆமென். Amen. ஏன்னா என்கிட்ட வார்த்தை இருக்கு, வார்த்தை இருந்தா எல்லாம் இருக்கு. Amen. Because I have the word of God, and when I have the word, everything is there inside. சொல்லுங்க ஆமென். Amen. அதுக்கு தான் கர்த்தர் சில பேருடைய பெயரை மாத்தி வச்சார். That's why God changes their name for certain people. எதுக்காக ஆண்டவர் ஆபிரகாம ஆபிரகாம் அப்படினு மாத்தி வச்சார்? Why did he change Abram to Abraham? ஏன்னா அந்த பெயரை மாத்தி கூப்பிடும்போது ஒவ்வொரு தடவை ஜாதிகளின் தகப்பன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? Amen. When every time when he called him as a father of nations, ஒவ்வொருத்தரையும் சொல்ல every time he opens his mouth and confesses. கொஞ்சம் ஒரு நாள் கஷ்டமா இருந்திருக்கும். For certain days he would have felt it. எனக்கு ஒண்ணுமே இல்ல. I don't have anything. ஆனா எல்லாரும் என்ன ஜாதிகளின் தகப்பன்னு சொல்றாங்க. Everyone are calling me you're a father of many nations. ஆனா வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. But the words carry the power inside. ஆண்டவர் சும்மா எதையும் செய்ய மாட்டார். God will never do anything simply. இன்னைக்கு உங்க பேரை மாத்தி வைக்க போறார். Today God is going to change your name. நீங்க இனிமேல் தோல்வி அல்ல. You are not a failure. நீங்க ஜெயாளி. You are a victor. நீங்க எடுத்த காரியத்தை முடிப்பீங்க. Whatever you have taken up in your hands, you will accomplish it. ஆதியாகமம் 17:5ல In Genesis 17:5 ஆண்டவர் சொல்றார், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். Amen. He said he will not call Abraham as Abraham because I have made you as a father for many nations. Hereafter you will not be called Abraham, you will be called as Abraham. பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் பேரை மாத்தினார். Amen. Before the child could be born, there was a name change. உங்களுக்கு அற்புதம் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்க மேல இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றார், உனக்கு எல்லாமே இருக்கு. Amen. Before the miracle comes to you, God is looking at you and prophetically saying you have everything inside. இடம் இல்ல, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், விஸ்தாரமான இடம் உனக்கு இருக்கு. Place is not there. God is looking at you and telling you have a very large expanse of land in front of you. வீடு இல்ல, கர்த்தர் சொல்றார், நீ நினைக்கிறதுக்கும் எண்ணுகிறதுக்கும் அதிகமான பெட்ரூமோட உனக்கு வீடு இருக்கு. Amen. You don't have a house, but God is telling with many bedrooms you're going to have a very big house. ஏங்க மனசுல மட்டும் இல்லங்க, வாயில என்ன சொல்றோமோ அதாங்க நடக்கும். Amen. Not inside your heart, but what you speak from your mouth, it will happen. 3 வருஷம் மழையே இல்ல. 3.5 years there was no rain. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல In 1 Kings chapter 18 எலியா தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்துட்டார். Elijah brings down the fire from the clouds. இப்ப ஆகாபு அங்க கூடுனதே எதுக்குன்னு சொன்னா மழை வரும் தான். You know why Ahab came there? He was waiting for the rains to come. மழை தான் சேலஞ்ச். Rain was a challenge there. ஆனா எலியா ஃபர்ஸ்ட் ஃபயரை சேலஞ்ச் பண்ணார். Amen. But Elijah brought down the fire and challenge. ஃபயர்ன்றது வைராக்கியம். Fire is a zeal of God. மழைன்றது ஆசீர்வாதம். Rain is a blessing from God. வைராக்கியமா வார்த்தையை பேசுனீங்க பின்னாடியே ஆசீர்வாதமா மழை வந்துரும். Amen. With zeal and zealous words you speak from your mouth, the blessings of rain will follow. கிறுக்குத்தனமா இருக்கும். It will be foolish. எப்படி இருக்கும்? ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்ல, எல்லாரும் அவனை பார்த்து ஜாதிகளின் தகப்பன் எப்படி இருந்திருக்கும்ல ஆபிரகாமுக்கு? Just imagine and see when everyone calls at Abraham and say you're the father of nations and father of nations, and he is standing there not even with one child. வாடகை வீட்ல இருக்கீங்க, உங்களை பார்த்து ஓ பெரிய நிலத்தின் சொந்தக்காரரே, 100 ஏக்கர் சொந்தக்காரரேனா எப்படி இருக்கும்? You're in a rented house, and when they come and say you're owner of 100 acres, you're owner of 100 acres, just imagine and see how you will feel. சார் 100 ஏக்கர் வரும்போது எனக்கு ஒரு ஏக்கர் கொடுங்க சார். Sir, when you get 100 acres, just give me 1 acre, sir. சில பேருக்கு அது பைத்தியக்காரத்தனமா இருக்கும். Certain people will think it is a foolish talk. ஆனா இந்த எலியாக்கு பாருங்க, எவன் என்னை பத்தி என்ன யோசித்தாலும் சரி, என் காதுகளில்
பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது என்றார். And Elijah was not bothered about whatever they were speaking around him, but he said, I hear the sound of the abundance of rain in my ears. 1 ராஜாக்கள் 18:41 In 1 Kings 18:41 பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது he என்றார். says there is a sound of a heavy rain in my ears. அவர் இன்னும் ஜெபம் பண்ணல. He didn't pray. அவர் இன்னும் அதுக்காக எதிர்பார்க்கல. He haven't expected anything. முதல்ல வாயில சொல்லிட்டார். Firstly he opened his mouth and confesses it. நிறைய பேர் சொல்லுவாங்க, Many people will நீ say, ஜெபம் பண்ணு, you first pray அப்புறமா நீ வந்து சொல்லுன்னுவாங்க. and then you confess. ஆனா எலியா எப்படினா, But you know what Elijah அவருக்கு did? கர்த்தர்கிட்ட ஒரு தைரியம் இருந்துச்சு. He had a boldness from the Lord. நான் அவர் வார்த்தையை பேசுவேன், அவர் கரத்தின் அற்புதத்தை எனக்கு அனுப்புவார். Amen. He had the boldness and he said, I will speak his word and he will do the ஏன்னா miracle. எலியாவுக்கு தெரியும் அவர் மழையை உண்டாக்குகிறவர். Amen. Elijah knew that he is the father of rain. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. யோபுவின் புத்தகத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? In the book of Job they ask this question, is there a father for rains? மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? Is there any father for rain? மழை யாருடைய கற்பத்தில் உருவாகிறது என்று நீ அறிவாயோ? Don't you know from whose womb these rains are created? பனி துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? Who is the one who created these small droplets of water? யோபு 38:28 சொல்லுகிறது. Job 38:28 says, எலியாவுக்கு ஒருவேளை இந்த வார்த்தை தெரியும் போல இருக்குது. probably Elijah knew this word. அவர் ஆண்டவரை பார்க்கும்போது He looks at the Lord. ஆண்டவருடைய வயித்துல இருந்து அந்த மழையை பார்த்திருக்கிறார். Amen. He sees the rain from the womb of the Lord. அவரால பெரும் மழையை பெய்ய வைக்க முடியும். Amen. He can rain down a heavy rain. கீழ பார்த்தா வனாந்தரம். If you see down, it is wilderness. சூழ்நிலையை பார்த்தா வனாந்தரம். Situations look deserted. ஆனா கர்த்தரை பார்த்தா ஆசீர்வாதமான மழை. Amen. But when you look at the Lord, you receive your showers of blessing. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கீழ பார்த்து பேசாத. Look at your neighbor and say, don't look down and speak. மேல பார்த்து பேசு. Look up and speak unto the Lord. மேல பார்த்து பேசணும். You have to look up and speak. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இவர் தைரியமா சொல்றார். With boldness he declares, பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. I hear the sound of the abundance of the எனக்கு rain. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, Loving children of God, யாக்கோபு 4:2-3 சொல்கிறது, Jacob 4:2-3 says like this, நீங்க ஆசைப்படுறீங்க ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. you desire but you do not have it. நீ விருப்பப்பட்டு தேடுற ஆனா உனக்கு அது நிறைவேறது இல்ல. You search it but you haven't found it. ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா நீங்க தகாத விதமாய் விண்ணப்பம் பண்றீங்க. You know what is your problem? You speak in a wrong way. உங்க இச்சைகளை நிறைவேற்ற நீங்க பேசுறீங்க. You speak only to fulfill your lust. அதனால தான் உங்களுக்கு கிடைப்பதில்ல. That's why you don't receive it. ஆண்டவர் சொல்றாரு, God says, எதையாவது அவருடைய சித்தப்படி கேட்டினா whatever you ask according to அதை His will, நிச்சயமா நீ பெற்றுக்கொள்ளுவே. you will definitely receive it. சத்தமா ஒரு ஹalleluya சொல்றீங்களா? Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்ப ஆண்டவருடைய சித்தம் மழை வரணும். Amen. The will of God is for the rain to come down. தேசத்துல ஒரு எழுப்புதல் மழை வரணும். A big revival rain has to come சபைகள் down. எல்லாம் நிரம்பி வழியணும். The churches have to be overflowing. கர்த்தர் நீங்க உங்களை பார்த்து சொல்றார், God is looking at you and நீ saying, வார்த்தையை சொல்லு. you just speak the word. ஆண்டவரே நான் வார்த்தையை சொன்னா Lord, if I speak the word, சில நேரத்துல பிரச்சனை வருது. sometimes problems arise. ஏன் வார்த்தையை சொன்னா சிலதெல்லாம் போக மாட்டேங்குது? Why if I speak the word certain things doesn't go? மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் Mark chapter 11, 23-24 வாசிக்கும்போது, when you read verses 23 and 24, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. மலையை பார்த்து பேசணுமா? You have to speak to the mountain. என்ன சொல்லணுமா? What you have to நீ say? பெயர்ந்து போய் சமுத்திரத்துல விழு. Move and fall into the ocean. எல்லாரும் சொல்லுங்க, move. Move. மலையை பார்த்து சொல்லுங்க, move. Speak to the உங்க mountain. கடனை பார்த்து சொல்லுங்க, move. Look at your debts and say move. வியாதியை பார்த்து சொல்லுங்க, move. Look at your sickness and say move. இயேசுவின் நாமத்துல சொல்றேன். In the name of Jesus I உங்க say. கற்பத்தை பார்த்து சொல்லுங்க, fill. Look at your womb and speak fill in the name of முடி Jesus. கொட்டுதா, உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, fill. If you have a hair fall, keep your hands and say
filled. நான் தீர்க்கதரிசனமா இப்ப பேசிட்டு இருக்கிறேன். Prophetically I've been ஆண்டவர் speaking to you. உங்களுடைய சரீரத்தை தொட விரும்புகிறார். God wants to touch your bodies. அறிக்கை செய்தால் If you confess it, அற்புதங்கள் நடக்கும். you will receive your miracles. ஆனா என்ன தெரியுமா பிரச்சனை? But you know what is the problem with நம்ம us? அறிக்கை செய்வது When we confess, தேவனுடைய வார்த்தையோடு அது அலைன் ஆகணும். it has to align with the word of God. வெறும் பேசுறது முக்கியம் இல்ல. It's not mere talking. Our life and actions, நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய செய்கையோ அறிக்கையோட அலைனா இருக்கணும். Amen. Our life and actions should align with the word of God. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. Amen. கவனிங்க. Listen carefully. பரிசுத்தமா வாழாம Without living a holy life, என்னதான் அறிக்கை செஞ்சாலும் வேஸ்ட். whatever you confess, it is a waste. நியாயமா வியாபாரம் செய்யாம When you don't do the business in a right way, என்னதான் அறிக்கை செய்தாலும் வேஸ்ட். whatever you confess, it's a waste. நீதிமொழிகள் In the book of Proverbs, 12ஆம் அதிகாரம் 12th chapter, 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். when you read the 14th verse and see, நீதிமொழிகள் 12:14. அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். சரி, அவனவன் கை கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. hallelujah. அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். Amen. Whatever he speaks from his mouth, he will be blessed through that. அவனவன் பேசுறது வார்த்தை. Whatever he speaks from his mouth, அவனவன் எதை பேசணும்? what is he going to speak? தன் சுய புத்தியிலிருந்து பேசக்கூடாது. It is not from his mind. அவருடைய வார்த்தையிலிருந்து பேச வேண்டும். Amen. You have to speak from the word of எத்தனை God. பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. நீதிமொழிகள் 12:18 வாசித்து பாருங்க. When you read Proverbs 12:18, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. அப்ப சில பேரு கையில பட்டயம் இல்ல, வாயில பட்டயம் வச்சிருக்காங்க. certain people, they don't have sword in their hands, but they have the swords in their words. நம்முடைய உதடு எப்படி இருக்கணும், நம்முடைய வாய் எப்படி இருக்கணுமா? You know how our lips and our mouth should be? 19 வசனம் வாசிங்க. சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். நல்ல ஆமென் சொல்லுங்க. Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. Will stay only for a minute. பொய் சொல்லுகிற உதடுகள் ஒரு நிமிஷம் தான் இருக்கும். But the lips which speak the truth ஆனா சத்தியத்தை பேசுகிற will நாவுகள் endure forever. எப்பொழுதும் அது இருக்கும். உங்க வாயில சத்தியத்தை பேசுறீங்களா? When you speak the truth in your mouth, எத்தனை பேர் சத்தியத்தை பேசுறதுக்கு ரெடியா இருக்கீங்க? how many of you are ready to speak the truth? வெறும் சங்கீத புத்தகமும் நீதிமொழிகள் மட்டும் இல்லங்க பைபிள். This Bible doesn't consist of only Psalms and Proverbs. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள் எல்லாம் இருக்குது. Amen. நிறைய இருக்கு. We have so many books in the Bible. ஒவ்வொன்றிலும் ஒரு படிப்புன இருக்குது. There's a teaching in every book. அதுக்காகத்தான் வேதத்தை முறையா வாசிச்சிட்டு இருக்கிறோம். That's why we are reading the word of God in a right way. இப்போ இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு சொல்றேன். In the name of Jesus I tell உங்க you, வாயில் வருகிற வார்த்தை the words which proceed from your mouth, சிருஷ்டிக்கிற வார்த்தையாய், it has to be creative words. அற்புதத்தை கொண்டு வர வார்த்தையா, It has to be the miracle bringing வார்த்தையை words. சொல்லு, வாழ்க்கையில் வெல்லு. Speak the word and win in your life. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. வார்த்தையை சொன்னா பிரச்சனை வருமா? When you speak the word, will you encounter problems? பிரச்சனை வந்துச்சு. Yes, problems were there. ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் பார்வோன் கிட்ட சொல்லு. Amen. God said, go and speak to Pharaoh. என் ஜனத்தை போக விட சொல்லு. Let my people go, he said. பார்வோன் கிட்ட போய் சொன்னா, When we go and speak to Pharaoh, பார்வோன் சொல்றாரு, இவங்க சும்மா இருக்கறாங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடு. he said, these people are idle, so give them extra work. வார்த்தையை சொன்னா பிரச்சனை வருதே பாஸ்டர். Pastor, when I speak the word, I encounter so many பைபிளை problems. எடுத்தாலே பிரச்சனை If ஜாஸ்தியா வருது. I take the Bible itself, I go through so ஏன் much அப்படிப்பட்ட problems. பிரச்சனை வருது? Why you go through so many problems? ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். I just want to give a small illustration to you. ஒரு விவசாயி ஆண்டவர்ட்ட பயங்கரமா சண்டை போட்டான். A farmer was fighting with the Lord. ஆண்டவரே, உமக்கு பயிர்களை பத்தி என்ன He தெரியும்? said, what do you know about plants? நீங்க எப்ப பார்த்தாலும் மழையை அனுப்புறீங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கர காத்து வருது, புயல் வருது. நான் கடவுளா இருந்தா எப்படி செய்வேன் தெரியுமா? Every time you send rains upon the plants, you send the wind, you send the storms. You know, if I become God, what I will do? நான் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா செய்வேன் ஆண்டவரே. I will do everything in a perfect manner, Lord. ஆண்டவர் சொன்னார், ஓகேப்பா, இன்னைக்கு நீ வந்து இந்த சீசனுக்கு நீ கடவுளா இரு. Then he said, okay, for this season you're இது going to ஒரு be God. கற்பனை கதை. This is just an imaginative story. விவசாயிக்கு பயங்கர சந்தோஷம். That farmer was very happy.
விதைப்பிற்கான பருவம் வந்துச்சு. The season for sowing had come. அவர் சொன்னாரு, மழையே பெய். He said, rain come down. மழை பெஞ்சிச்சு. And the rain came down. நிலமெல்லாம் பதமாச்சு. And the lands were wet. ஈரமான நிலத்துல உழுதாரு. And he was doing the farming in the land. உடனே அடுத்தது தேவையான வேகத்துல காத்த வீச செய்தாரு. And then he had the wind at the correct speed. காற்றே வீசினாரு. He said, let the wind come. உடனே அந்த காத்துல தூவுனா அந்த விதையெல்லாம் அப்படியே பதவி போய் பறந்துச்சு. And then he threw the seeds in the wind and all the seeds fell on the land. அப்படியே எல்லாமே பச்சை பசேல்னு வளர ஆரம்பிச்சிச்சு. And everything was growing in a lush green. உடனே அவர் சொன்னார், வெயிலே வீசு. He said, let the sun shine on them. அப்படியே பசுமையான இலைகள் இருந்துச்சு. And he saw beautiful lush green leaves. புயல் வர மாதிரி இருந்துச்சு. And it was like the storm was about to come. He said, storm, you cannot come. என்னுடைய இந்த இடத்துக்கு மட்டும் நீ வர கூடாது. You cannot come on my fields. அப்படியே புயல் போயிருச்சு. And then the storm also went away. அறுவடை காலம் வந்துச்சு. And the harvest season came. பச்சை பசேல் இருந்த அந்த வயல்வெளி, the agricultural land was lush green with plants. கதிரெல்லாம் சூப்பரா நின்னுகிட்டு இருந்துச்சு. And all the grains, the plants were standing straight. வேகமா போய் அறுத்தாரு. He was doing the harvesting very soon. அந்த கதிரை திறந்து அந்த நெல் மணியை உள்ள பார்த்தா, when he opened the plant and saw inside, என்ன இருந்துச்சு? what was inside? சாவி இருந்துச்சு. உள்ள இருக்கிற மணி கோதுமை மணி இல்ல. The grains was not found inside the chaff. உள்ள இருக்கிற நெல்லை காணோம். Inside the grains was not inside the chaff. கோபத்தோட கூப்பிட்டான். He was so angry. ஏ கடவுளே, Lord, ஏன் இப்படி பண்ண? why did you do this, Lord? எல்லாம் கரெக்ட்டா வெச்சனே. I kept everything in a correct manner. ஆண்டவர் சிரிச்சார். He was just laughing at this farmer. நான் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும்போது, when I had everything under my control, நான் வேகமா காத்த வீசுறேன். I will send the winds in a very speed அப்ப manner. பயிர் எல்லாம் என்ன பண்ணும்? You know what all the grains will do? அம்மாவை இறுக்கி பிடிச்சுக்கும். It will hold on to his mother tightly. அந்த விதையல் அந்த அந்த நெல் மணி எல்லாம், all this grains inside, அந்த பதரை அப்படியே இறுக்கமா பிடிச்சுக்கும். it will hold on to that chaff tightly. ஆழமா வேர் போகும். And the roots will go deep inside the soil. மழை குறைஞ்சா, when the rain stops, தண்ணீரை தேடி வேர் பாய்ந்து நாலா பக்கமும் அனுப்பும். the roots will go on all four sides towards the water. அதனால ரூட் ஸ்ட்ராங் ஆச்சு. so the roots will have a grip and it was strong. மேல வந்த நெற்கதிர் ஸ்ட்ராங் ஆச்சு. and the seeds inside the grains became strong. உள்ள இருக்கிற அந்த நெல் மணியும் ஸ்ட்ராங் ஆச்சு. even the grains inside the chaff was strong. அதனால அறுவடையில பாத்தீங்கன்னா உள்ள நெல் மணி அப்படியே உள்ள இருந்துச்சு. Amen. That's why in the harvest when you cut and see, the grains were intact inside the chaff. நீ உன் பயிருக்கு சோம்பேறி ஆக்கிட்ட. You made your plants very lazy. அதுக்கு கஷ்டமே நீ கொடுக்கல. You didn't give any trouble to that plant. அது எல்லாம் அவரு பாத்துக்குவார்னு சொல்லி தூங்கிட்டு இருந்துச்சு. And that plant said everything he will take care and the plant was கஷ்டம் வரும்போது, only when you encounter problems, அந்த நெல் மணி பதற இடுக்கி பிடிக்கும், அந்த கொடியில நிக்கும். அது சொல்லும், நான் சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு சொல்லி அந்த போராட்டத்துல அது விசுவாசத்தை பயன்படுத்தும். விசுவாசம் வேணும்னா போராட்டம் வேணும். போராட்டம் இருந்துச்சுன்னா தான் ஜெயம் வரும். நீ விசுவாசத்துல பேசு. Amen. When you want faith, you have to go through problems. Only in your periods of problems and warfare your faith will become intact. Only when your faith is intact, you will open your mouth and confess and the power of God will be revealed. பிரச்சனைகள் வந்தாதான் சொல்யூஷன் வரும். Only when problems comes, the solution. pandemic வந்தாதான் வேக்சினேஷன் வரும். Only when pandemic comes, vaccination comes. மலேரியா வந்தாதான் மலேரியாவுக்கு ஊசி வரும். Only when malaria comes, malaria injection comes. பிரச்சனை வந்தாதான் சொல்யூஷன் வரும். Amen. Only when problem comes, the solution arises. கர்த்தர் சொல்றார், பிரச்சனையை பார்த்து பேசு, பிரச்சனை போய்டும். நீ போயிராத. நீ இருக்கணும்னா நீ வாயில சொல்லு, வார்த்தையே சொல்லு, வாழ்க்கையில் வெல்லு. Amen. God says, look at your problem and start speaking to your problems. Only when you speak the word, you can win in your life. பிரச்சனையை பார்த்து ஏன் ஆண்டவரை கேள்வி கேட்காதீங்க. Don't question the Lord in your times of இந்த trouble. பிரச்சனையில் நான் என்ன பேசணும்னு கேளுங்க. Just ask the Lord, what do I speak in this ஆண்டவர் சொல்லுவார், situation? சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிரி. He says, just open up the Red Sea நீ வெட்டாந்தரையில நட. and walk in the dry land.
பார்த்தா முடியாது. If you see, you cannot do it. பேசுனா நடக்கும். But when you speak, it will happen. இப்போ நீங்க பேச போறீங்க. Now we are going to speak. எழும்பி நில்லுங்க. Can you just stand up கண்களை wherever you மூடி are? கைகளை உயர்த்தி. You close your eyes and raise your நல்லா hands. வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுறீங்களா? Just open your mouths and start speaking in tongues. வார்த்தையை சொல்லு, வாழ்க்கையை வெல்லு. Speak the word and win in your life. சொல்லுங்க, நான் கடனாளி அல்ல. I am not a debtor. நான் கடனிலிருந்து வெளியே வர போகிறேன். I am going to come out of the debt. கர்த்தர் என்னை செல்வ சீமானாய் வைப்பார். God is going to make me rich and நான் அநேக prosperous. ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். I will lend to many nations. நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். I will be a blessing to many people. என்னை போல ஒருவன் ஓடி மறைவானோ? No man will run and hide from you like me, Lord. நான் என் வாயினாலே அறிக்கை செய்கிறேன். I open up and speak from my mouth. எனக்கு வியாதி இல்லை. I do not have any disease. கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வால வயது போலாகிறது. My age is turning out like in youth, like renewing of the eagle. கர்த்தர் என் வாயை நன்மையால் திருப்தியாக்குகிறார். Lord will fill my mouth with goodness. சங்கீதம் 103:5 அதான் சொல்லுகிறது. Psalms 103:5 says like that. நன்மையால் உன் வாயை He திருப்தியாக்குகிறார். will satisfy your mouth with good things. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது And போலாகிறது. your youth is renewed like the eagle. உங்க வாயில நல்ல வார்த்தையை போடுறார். God is putting good words in your நீங்க mouth. சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து You will say, I will not die and I will live. நான் அவருடைய செய்கைகளை விவரிப்பேன். I will declare the works of the வருகிற Lord. சந்ததிக்கு நான் உயிரோடு இருப்பேன். I will stay alive for the coming generations. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. Amen. God is going to fulfill all your expectations, and what you desire, God is going to give, and it is not for bad and it is for good. கேளுங்கள், கொடுக்கப்படும். Ask and you will receive. இப்பொழுதே Right now, இயேசுவின் நாமத்தில் in the name of Jesus. ரோமர் 10:8 மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். I remember once again Romans 10:8. இன்றைக்கு செய்தியின் ஆதாரம் அதுதான். This is the verse for the இந்த sermon. வார்த்தை உனக்கு சமீபமாய் This word is near உன் unto you. வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. It's in your mouth and it's inside your heart. சமீபமான வார்த்தை. This is the near word of உங்க God. பக்கத்துல இருக்குது. It is very near to you. சமீபத்துல இருக்குது. It is very close to you. உங்க வாயிலையும் உங்க இதயத்திலும் இருக்குது. It is inside your mouth and it's inside your heart. வார்த்தையை சொல்லு. Speak the word வாழ்க்கையை வெல்லு. and win over your life. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. நல்ல பிதாவே, Heavenly Father, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. thank you for this wonderful day, O Lord. எங்களை எல்லாம் உம்முடைய பிரசன்னத்திலே நீங்க கூட்டி சேர்த்தீங்களே. You have gathered us together in your presence, நாங்கள் Lord. விசுவாசிக்கிறோம். We believe, Father. நாங்கள் எதையெல்லாம் இயேசுவின் நாமத்திலே பேசுகிறோமோ, Whatever we speak in the name of Jesus, வார்த்தையாலே எங்களுக்கு வெற்றி உண்டு. we will receive our victory through the word of God. வார்த்தையாலே எங்களுக்கு மாபெரும் திருப்பு முனை உண்டு. We will receive very big turnarounds through the word of God. ஆண்டவரே, நாங்கள் சொன்ன வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. Lord, whatever we spoke, the words we spoke will not return ஏனென்றால் void. நாங்கள் உம்முடைய வாயின் வார்த்தைகளை பேசியிருக்கிறோம். Because we have spoken the words from your mouth. சமீபமாய் இருக்கிறதப்பா. This is a very near word, எங்க Lord. வாயில இருக்குது. It is inside our எங்க mouth. இதயத்துல இருக்குது. It is inside our heart. உங்க வார்த்தை எங்க இதயத்திலே வைத்திருக்கிறோம். Lord, we have hidden your word inside our hearts. எங்கள் எலும்புகளுக்குள்ளே அடைபட்டு எரிகிறது. It is like a fire which is shut up in our bones and it's burning. எரேமியாவை போல நாங்களும் சொல்லுகிறோம். We are speaking like Jeremiah. உம்முடைய வார்த்தைகள் என் எலும்புகளுக்குள் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல இருக்கிறது. The word of God is inside my bones and it's shut up and it's like a burning fire inside. கண்டிப்பாக உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருந்து எங்க வாயினாலே பேசப்பட்ட வார்த்தை நிறைவேறும். Definitely the word of God which we are speaking from our mouth will accomplish the task. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில்,
வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.